Hallelujah. 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 Praise God. Praise the Lord. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सबका स्वागत करते हैं. ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாம் செல்கிறோம். एक नए महीने में हम प्रवेश कर रहे हैं. ஒரு புதிய சீசனுக்குள்ளே நாம் செல்கிறோம். एक नए सीजन में हम प्रवेश कर रहे हैं. ஒரு புதிய ஆரம்பத்திற்குள்ளே நாம் செல்கிறோம். एक नई शुरुआत में हम शुरू करने जा रहे हैं. நாம் எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடக்க போகிற ஒரு காலத்திற்குள்ளே நாம் செல்ல போகிறோம். कुछ ऐसी चीजें जो हमने सोचा भी नहीं, ऐसे चीजों के अंदर हम प्रवेश करने जा रहे हैं. Hallelujah. 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 Praise God. கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. பாஸ்டர் அவங்களுக்கு என்னுடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே திருமண வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आदरणीय पासवान साहब को वैवाहिक जीवन की शुभकामनाएं मैं देता हूं. கடந்த நாட்களிலே இந்த சண்டேக்காக நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது லேவிய ராகமம் 26வது அதிகாரத்தை ஆண்டவர் சொன்னார். और पिछले हफ्ते में जब प्रभु से बात जब प्रार्थना में था, उस समय इस संडे के लिए जो वचन जो चाहिए उसके लिए मैं जब प्रार्थना कर रहा था, परमेश्वर ने लेवी व्यवस्था उसकी 26वें अध्याय को मुझे दिखाया. 26 வருடம் 26 साल முடிச்சிருக்காங்க. 26 साल पासवान साहब ने समाप्त किया है. லேவிய ராகமம் 26 और लेवी व्यवस्था 26वां अध्याय, அது ஒரு பயங்கர அற்புதமான அதிகாரம். वो एक बड़ा अद्भुत अध्याय है. முழு வேதாகமத்தினுடைய தொகுப்புகள் அடங்கிய சில அதிகாரங்கள் வேதாகமத்தில் உண்டு. वो देखिए पूरे बाइबल का एक निचोड़ है, ऐसे कई अध्यायों में छुपा हुआ है. முழு வேதாகமத்தை அடக்கிய ஒரு வசனமும் வேதாகமத்தில் உண்டு. पूरे बाइबल का निचोड़ एक वचन के अंदर भी है. இப்படி வேதாகமத்தினுடைய பயணத்தில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை பயணிக்கும் பொழுது, अगर जब उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक अगर आप पढ़ेंगे, அநேக இடங்களிலே முழு வேதாகமத்தின் தெய்வத்தினுடைய ஒட்டுமொத்த பண்புகளை, அனுக்கிரகங்களை, ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க கூட அனுபவிக்க முடியும். अब आप जैसे उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक पूरे वचन को अगर आप पढ़ेंगे तो पूरा निचोड़ जिसे हम कहते हैं, परमेश्वर की आशीष को, परमेश्वर की उपस्थिति को, परमेश्वर के अनुग्रह को, परमेश्वर के कार्यों को एक ही वचन के अंदर हम निचोड़ के रूप में देख सकते हैं. அதுல ஒரு அதிகாரம் தான் லேவியராகமம் 26வது அதிகாரம். उसमें से एक अध्याय है लेवी व्यवस्था 26वां वचन. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்தும் புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களை குறித்த ஒரு நிழல் தான் லேவியராகம புத்தகத்தினுடைய 27 அதிகாரங்கள். और अगर हम पढ़ें, अगर पूरे बाइबल के निचोड़ को अगर हम देखें तो नए नियम में जो 27 अध्याय है उसके निचोड़ को अगर हम देखते हैं, लेवी व्यवस्था 26वें अध्याय में हम देख सकते हैं. ஏற்கனவே वैसे ही புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள், 27 books in the New Testament. और अगर हम देखें तो नए नियम में 27 किताबें हैं, पत्रियां हैं. Leviticus, the book of Leviticus also conduct 27 chapters. और अगर हम लेवी व्यवस्था की किताब को अगर हम देखें तो 27 अध्याय उसमें भी हैं. இந்த 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டையும் நிழலாக நமக்கு காண்பிக்கிற ஒரு வேதாகம புத்தகம் தான் இந்த லெவிட்டிகஸ். और अगर हम देखें नए नियम के जो 27 जो किताबें हैं उसको दर्शाता हुआ किताब है वो लेवी व्यवस्था की 27 किताबें. நீங்க எப்பவும் சபை அறிந்திருக்க வேண்டியது யாத்ராகமம், லேவியராகமம் புத்தகம் சபைக்கு ரொம்ப முக்கியமானது. और अगर कलीसिया को इस बात को बहुत अच्छे से जान लेना आवश्यक है, लेवी व्यवस्था और निर्गमन की जो किताब है वो बहुत उपयोगी किताब है. நீங்க புதிய ஏற்பாட்டினுடைய ஒட்டுமொத்த சபை அந்த காரியமும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, இரத்தம் சிந்துதல், இவைகளுடைய நிழல் ஷேடோ இஸ் தேர் இன் எக்ஸோடஸ் அண்ட் லெவிட்டிகஸ். और अगर हम देखें जो प्रभु यीशु मसीह का लहू को बहाना और प्रभु यीशु मसीह का क्रूसारोहण, ये सारी किताबों की जो छाया है वो हम निर्गमन और लेवी व्यवस्था की किताब में हम देख सकते हैं. அதனால இந்த லெவிட்டிகஸ் 26 சாப்டரை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாஸ்டரையும் பாஸ்டரமாவையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லுங்க. और लेवी व्यवस्था 26वें अध्याय को हम रखकर पास्टर साहब और अक्का को हम ब्लेस करते हैं करके ऐसा बोलें. இதுல 3 லேவியராகமம் 26வது அதிகாரத்துல
மூன்றாவது வசனத்திலே இருந்து 13வது வசனம் வரை உள்ள ஆசீர்வாதங்கள் பாஸ்டர் பாஸ்டரம்மா அவருடைய குடும்பம் ஊழியத்திலே அவருடைய சிரசின் மேல தங்குவதாக. और लेवी व्यवस्था 26वां अध्याय उसके 3 वचन से लेकर 13 वचन तक की जो आशीषें हैं, उपकार हैं, भलाइयां हैं, वो पासबान और दीदी के जीवन में, परिवार में, कलीसिया में, सेवकाई में फलने के लिए हम सब बोल के उसके लिए प्रार्थना करें. हालेलुया 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 हालेलुया. அதோட சேர்த்து ரெண்டு முக்கிய காரியத்தையும் நான் சொல்றேன். उसके साथ में दो चीजों को और जोड़कर मैं आपके सामने बोलता हूं. யாத்ராகமத்தை முழுவதும் படிக்கும் பொழுது निर्गमन की किताब को जब आप पढ़ेंगे, ஒரு ஆசாரியன், ஒரு யாஜக், ஒரு ஊழியன் எவ்வளவு முக்கியமானவன், எவ்வளவு கனத்துக்குரியவன், எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும்ங்கறத நிழலை நீங்கள் யாத்ராகம புத்தகத்திலே பார்க்க முடியும். अगर निर्गमन की किताब को अगर आप पढ़ें तो याजक जो पासबान है, ये जो सेवक है, उसकी सेवकाई कैसी होनी चाहिए, वो कैसा पवित्रताई का जीवन होना चाहिए, उसके बारे में सारी बातों को हम निर्गमन की किताब में पढ़ सकते हैं. யாத்ராகமம் புத்தகத்தின் படி ஒரு ஊழியக்காரன் இருக்கணும்னா கம்சே கம்சு ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நான் அந்த முறையின்படி ட்ரெஸ்ஸே போட முடியும். और अगर हम निर्गमन की किताब में अगर पढ़ें, उस सेवक के बारे में अगर पढ़ते हैं, हम इस बात को देख सकते हैं कम से कम 2 लाख रुपए उसके पास होने चाहिए, उस प्रकार के वस्त्र को पहनकर वो सेवा को करे. அங்க அங்க இங்கெல்லாம் கயிறு கட்டணும், இத்தனை அடி நீளம், இங்க தொங்க விடணும், அங்க தொங்க விடணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே வாங்க முடியாது. இந்தியாவில், முழு இந்தியாவில் ஒரு 10-20 ஊழியக்காரன் வேணா யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை போடலாம். और अगर हम देखें उस निर्गमन की किताब को अगर हम पढ़े तो जो याजक है, जिस प्रकार के वस्त्र वो पहनते थे, ऐसे ऐसे रस्सियां बांधना है, ऐसे छोड़ना है, इस प्रकार अगर हम देखें पूरे भारत के 10-20 पास्टर साहब मिलकर ही उस वस्त्र को धारण कर पाएंगे. எனக்கெல்லாம் இங்க பிரசங்கம் பண்ண வாய்ப்பே கிடைக்காது. और मुझ जैसे व्यक्ति को तो यहाँ पर खड़े होकर प्रचार करने का अवसर ही नहीं मिलेगा. ஏமனா நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 50 வருஷம் வேலை செஞ்சாதான் அதை வாங்கவே முடியும் என்ன பொறுத்தளவுல. और अगर मैं अपने बारे में अगर कहूं तो कम से कम 50 साल गुजर जाएंगे उस वस्त्र को खरीद कर उसे पहनने के लिए. Why I am telling this? मैं क्यों इस बात को कह रहा हूं? That much of valuable position as a pastor. उस ऐसा महत्वपूर्ण उनका जगह है उस पासबान का. ஒரு ஊழியக்காரன் என்பது அவ்வளவு பயங்கரமான காரியமாய் இருந்ததை கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி சுலபமாக்கி சிம்பிளாக்கி இந்த இடத்திலே எங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். और प्रभु यीशु मसीह ने अपने पवित्र लहू को बहाकर इस बात को दर्शाया है कि सेवक का आदर और मान किस प्रकार है और परमेश्वर ने हमें इस जगह में खड़ा किया है. அதனால ஊழியக்காரன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ரட்சிப்பு இலவசம். और प्रभु जो सेवक जो है उद्धार पाने के पहले जो उद्धार है वो उसके लिए मुफ्त है. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊழியக்காரனுக்கோ விசுவாசமோ எதுவுமே இலவசம் கிடையாது. और उसके बाद उद्धार पाने के बाद उसके लिए कोई भी चीज है वो मुफ्त नहीं है. एवरीथिंग वेरी कॉस्टली. उसके बाद सारी चीजें बड़े बहुमूल्य है. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு ஈடானது. वो प्रभु यीशु मसीह के लहू के समान है. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் தியாகங்களுக்கு ஈடானது ஊழியம். प्रभु यीशु मसीह की जो प्रभु ने जो त्याग किया उसके बराबर है वो बातें. हालेलुया हालेलुया. அதே மாதிரி லேவியராகமம் நீங்க படிக்கும்போது वैसे लेवी व्यवस्था जब आप पढ़ेंगे இப்படி நீங்க சும்மா வந்து உட்கார முடியாது. आप ऐसे चुपचाप आकर बैठ नहीं पाएंगे. இங்க வந்து காலுக்கு மேல கால் போட்டு இப்படி எல்லாம் உட்கார முடியாது. पैर के ऊपर पैर डालकर आप बैठ नहीं पाएंगे. ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உள்ள போணும். याजक ही साल में एक बार उस मंदिर में प्रवेश करना है. கிறிஸ்து சிலுவையிலே இரத்தம் சிந்தினதினாலே प्रभु यीशु मसीह ने कलवारी क्रूस में लहू बहाने के कारण சபைக்குள்ளே நீங்களும் நானும் வர முடிந்தது. वो कलीसिया के अंदर आप और मैं आने पाए हैं. This is not a simple silly things. இது வந்து ஒரு கேவலமான காரியம் கிடையாது. ये एक केवल ना தாந்த காரியம் கிடையாது. ஹalleluya. बात नहीं है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. அதனால சபைக்குள்ள நம்ம வரவே முடியாது, வந்திருக்கிறோம். इसके कारण हम कलीसिया में आ नहीं सकते थे, मगर उसके बावजूद भी हम आए हैं. நான் இங்க நின்னு துணிகரமா பிரசங்கமே பண்ண முடியாது, இயேசு என்ன இங்க கொண்டு வந்திருக்காரு. मैं ऐसा खड़े होकर प्रचार ही नहीं कर सकता, मगर उसके बावजूद प्रभु मुझे लेके आए हैं. அதனால கிறிஸ்டியானிட்டி, इसलिए जो मसीहत जो है ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக தான் இலவசம் எல்லாமே. उद्धार पाने के पहले ही सब कुछ मुफ्त था. ரட்சிக்கப்பட்டு இதுக்குள்ள வந்தாச்சுன்னா उद्धार पाकर जब कलीसिया के अंदर हम प्रवेश कर जाते हैं, கோட்பாடுகள் இருக்குது. கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் இஸ் தேர். बहुत सारे प्रिंस सिद्धांत हैं. சித்தாந்தம் இருக்குது. बहुत सारे सिद्धांत हैं. ஒழுங்கு இருக்குது. बहुत डिसिप्लिन है. ரொம்ப கரையம் செலுத்த வேண்டி இருக்குது. बहुत हमें कीमत चुकानी है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. அதனால இந்த லேவியராகமம் 26வது அதிகாரத்தினுடைய மையத்திலிருந்து
கர்த்தர் இந்த மாதம் நம்மை திருப்திப்படுத்த விரும்புகிறார். और लेवी व्यवस्था 26वें अध्याय में से परमेश्वर हमें संतुष्ट करने जा रहा है. சங்கீதம் 81:16 படிப்போம். और भजन संहिता 81 का 16 पढ़ेंगे. சங்கீதம் 81 verse 16. 81 का 16 वचन. मैं उनको उत्तम से उत्तम गेहूं खिलाता और मैं चट्टान में के मधु से उनको तृप्त करता. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். वो चट्टान के से मधु से तुझे तृप्त करता. ஹalleluya. हालेलुया. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். आइए हम प्रार्थना करें. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். हम सब प्रार्थना करें. எல்லா கரங்களை உயர்த்தி हम सब अपने हाथों को उठाकर ஆண்டவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரட்டும். परमेश्वर की महिमा हमारे बीच में उतर आने के लिए, ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வரட்டும். ஆண்டவரே, परमेश्वर की उपस्थिति हमारे बीच में उतर आने के लिए, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி இறங்கி வரட்டும். परमेश्वर की सन्निधि में से परमेश्वर का आग उतरने के लिए, இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். वो परमेश्वर की उपस्थिति उतरने के लिए, glory இறங்கி வரட்டும். ஆண்டவரே, परमेश्वर की महिमा उतर आने के लिए, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தே அது இறங்கி வரட்டும். परमेश्वर की उपस्थिति में सही वो उतर के आने के लिए, praise god. परमेश्वर ஹalleluya. தேவ பிரசன்னம் இறங்கி வரட்டும். परमेश्वर की उपस्थिति उतरने पाए, தேவனுடைய glory இறங்கி வரட்டும். परमेश्वर की महिमा उतरने पाए, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். இந்த இடத்துல परमेश्वर की उपस्थिति हमारे बीच में आने पाए, தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். परमेश्वर की महिमा उतरने पाए, தேவனுடைய சந்நிதியிலிருந்து அக்னி இறங்கி வரட்டும். वो परमेश्वर की उपस्थिति में से परमेश्वर की आग उतरने पाए, அது சொந்த கண்களால் பார்ப்பார்களாக உம்முடைய பிள்ளைகள். और आप परमेश्वर के लोग अपनी आंखों से वो देखने ஆண்டவரே, पाएंगे. இந்த மாதம் மகிமை நிறைந்த மாதமாய் மாறுவதாக. परमेश्वर ये महिमा होने के लिए हम आपसे இந்த प्रार्थना करते हैं. மாதம் ஒரு நியூ பிகினிங்கின் மாதமாய் மாறுவதாக ஆண்டவரே. परमेश्वर एक नई शुरुआत का महीना हो जाए, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே यीशु के नाम से இந்த மாதம் அற்புதங்களின் மாதமாய் மாறுவதாக. ये महीना अद्भुत का महीना हो जाए, புதிய ஆரம்பங்களின் மாதமாய் மாறுவதாக. नई शुरुआत का महीना हो जाए, புதிய தரிசனங்களின் மாதமாய் மாறுவதாக. नए दर्शन का रूप में बदल जाए, புதிய ஆசீர்வாதங்களின் மாதமாய் மாறுவதாக. और ஆண்டவரே, नई आशीष का महीना बदल के रूप में बदल जाए, ஒரு ஓபன் ஹெவன் இந்த மாசம் உண்டாயிருக்கட்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கு. खुला हुआ आसमान खुल जाए उनके लिए, சபைக்கு ஒரு ஓபன் ஹெவன் உண்டாயிருக்கட்டும். एक खुला हुआ आसमान हो जाए कलीसिया के लिए. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. अद्भुत काम कीजिए प्रभु. இந்த நேரத்தில் இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கட்டும். ओ प्रभु, इस जगह में परमेश्वर अद्भुत काम होने पाए. இருக்கிறவர்கள் மேலே உம்முடைய அற்புத கரம் தொடட்டும். प्रभु यहाँ बैठे हुए हर एक के ऊपर प्रभु आपका सामर्थ्य हाथ छूने पाए. ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களை உம்முடைய கரத்தின் நிழல் இப்பொழுது மூடட்டும். ओ परमेश्वर जो ऑनलाइन से देख रहे हैं प्रभु, जो आपका सामर्थ्य हाथ की छाया उन्हें छूने पाए. எல்லா வீடுகளிலும் இப்பொழுது தேவனுடைய மகிமை glory presence இறங்கி வரட்டும் ओ ஆண்டவரே. परमेश्वर जो भी घरों में से देख रहे हैं प्रभु, उनके ऊपर आपकी सामर्थ, ओ प्रभु आपकी महिमा उतर के आने पाए. இந்த மாதம் பரிசுத்தாவியானவரை அதிகமாய் நாங்கள் அனுபவிக்கிற மாதமாய் மாறட்டும். प्रभु इस महीने में ज्यादा से ज्यादा प्रभु पवित्र आत्मा को हम अनुभव करने वाले हो जाएं. எங்களை பரிசுத்தாவியானவர்னாலே நிரப்புவீராக. पवित्र आत्मा परमेश्वर के द्वारा हमें भर दीजिए. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புவீராக. पवित्र आत्मा परमेश्वर के द्वारा हमें भर दीजिए. தேவ பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புவீராக ओ ஆண்டவரே. परमेश्वर आपकी महिमा से हमें भर दीजिए. நாங்கள் போகிற இடத்துல இந்த மாதம் தேவ பிரசன்னம் மகிமை அப்படியே கடந்து வர வேண்டும். प्रभु जहां जहां भी हम जाएंगे परमेश्वर आपकी महिमा हमारे साथ साथ चलने पाए. இந்த மாதம் எங்கள் மூலமாக உம்முடைய அக்னியை சிலர் கண்கூடாய் பார்க்க வேண்டும். ओ प्रभु जहां भी हम जाते प्रभु हमारे द्वारा परमेश्वर आपकी आंख को लोग अपनी आंखों से देखने पाए. நாங்கள் போகிற இடத்துல ஜனங்கள் அப்படியே பாவ அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட வேண்டும். ओ प्रभु जहां भी हम जाएंगे परमेश्वर राजा, वो लोग जिनसे मुलाकात करते हैं वो अपने पापों का अंगीकार करने पाए. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த மாதம் எங்களுக்கு தருவீராக. ऐसा एक अभिषेक प्रभु आप हमें दीजिए. ஓ, அந்த அபிஷேகத்தினாலே இப்பொழுது எங்களை மூடுவீராக. प्रभु उस अभिषेक से आप हमें भर दीजिए. அந்த அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புவீராக प्रभु उस ஆண்டவரே. अभिषेक से हमें भर दीजिए. சில நிமிடம் எங்களோடு பேசும் प्रभु कुछ समय हमसे बात करें. ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினுடைய வெளிச்சம் மட்டும் வெளிப்படட்டும். प्रभु आपके वचन का प्रकाशन केवल प्रकट होने पाए. எங்களை மறைப்பீராக ஆண்டவரே. प्रभु हमें छुपा लीजिए. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக இந்த पवित्र இடத்துல. आत्मा परमेश्वर आप प्रकाशित होइए. वेलकम होली स्पिरिट ऑफ गॉड. पवित्र आत्मा परमेश्वर आपका स्वागत करते हैं. वेलकम होली स्पिरिट ऑफ गॉड. पवित्र आत्मा परमेश्वर हम आपका स्वागत करते हैं. फुल कंट्रोल ஆவியானவரே நீர் எடுப்பீராக. पवित्र आत्मा परमेश्वर अब हमें नियंत्रित कीजिए. பெரிய காரியத்தை செய்யுங்க. बड़े काम को करें. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. ஆமென். ஹalleluya. ஹalleluya.
நம்மை திருப்தி ஆக்குகிற கர்த்தர். हमें तृप्त करने वाला परमेश्वर. எப்பொழுதெல்லாம் நம்மை திருப்திப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது अगर हम ध्यान करते हैं कब कब यही बात वचन लिखा है, हमें तृप्त करने वाला परमेश्वर, வேதம் திருப்தியை குறித்தும் சொல்லுகிறது, वो वचन तृप्त करने के बारे में बताती है, திருப்தி அடைய மாட்டீர்கள் என்றும் சொல்லுது. वो इस प्रकार भी कहता तो तुम तृप्त नहीं होगे. வேதத்திலே நம்ம எந்த சத்தியத்தை தியானிக்கும் பொழுதும் அதற்கு எதிரடையான வினைகளை தியானிக்க வேண்டும். और हम जब भी वचन में से मनन करते हैं तो जो उसके विपरीत जो बातें लिखी हैं उनको भी हमें ध्यान करना है. நீங்க இந்த லேவியராகம புஸ்தகத்துல முதல் பகுதி அந்த 3வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரை 26வது அதிகாரத்துல திருப்தியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். और हम देखते हैं जब लेवी व्यवस्था 26वां अध्याय उसके तीसरे वचन से लेके 13वें वचन तक तृप्ति के बारे में, आशीष के बारे में परमेश्वर बोलता है. 14வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட அதனுடைய கடைசி பாகம் வரை திருப்தி அடைய மாட்டீர்கள் ஏன் என்று சொல்லி ஆராய சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். उसके बाद 14 वचन से लेके आखिरी वचन तक अगर हम देखेंगे तो तुम तृप्त नहीं होगे, इस प्रकार लिखा गया है. வேதத்திலும் பாத்தீங்கன்னா சரி, अगर हम तुम आप वचन में भी देखें तो ஆவிக்குரிய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் வட்டாரத்திலே நீங்க பார்க்கும் பொழுது और जो आत्मिक लोग हैं, जो मसीही लोग हैं, उनके बीच में भी अगर आप ध्यान दे तो திருப்தியை விட அதிருப்தியை மக்கள் அதிகமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள். और जो तृप्ति जो बातें हैं उससे बढ़कर अतृप्ति होने वाली बातों को ज्यादा वो बताते हैं. There are so many dissatisfaction amongst Christianity. और मसीही लोगों के अंदर हम देखें अतृप्ति की बातें ज्यादा मसीही लोगों के अंदर हम पाए जाती है. அந்த நிலைமையில இருந்து இன்றைக்கு மாறும்படியாக கர்த்தர் நம்மை கேட்கிறார். और परमेश्वर चाहता है उस परिस्थिति से हम बाहर आए. வேதத்திலே கர்த்தர் யாரையெல்லாம் ஆசீர்வதித்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, अगर वचन में हम देखें परमेश्वर ने किन लोगों को आशीषित किया, யாரெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் நடத்துகிற காரியத்திலே நிலைமையிலே திருப்தியாய் சாட்டிஸ்ஃபைடாய் இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் திருப்திப்படுத்துவார். और किन लोगों को परमेश्वर ने आशीषित किया, कौन लोग परमेश्वर की इच्छा के अनुसार चले, उसके वचन के अनुसार चले, किसको परमेश्वर ने तृप्त किया, उन बातों का आज हम देखेंगे. கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்த வேண்டுமானால், अगर परमेश्वर हमें तृप्त करना है तो போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். और போதும் என்கிற काफी है, காஃபி அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி काफी है करके वो मन हमारे अंदर होना चाहिए. அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லி இருக்கிற அந்த இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் திருப்திப்படுத்துவார். और सारी जो प्रभु से प्रेम करता है उनके लिए सारी बातें भलाई को उत्पन्न करती है. इस बात ये वाला जो मन है वो हमारे अंदर होना चाहिए. அவர்களை கர்த்தர் முழுமையாய் திருப்திப்படுத்துவார். वैसे व्यक्तियों को परमेश्वर पूरी तरह तृप्त करेगा. யோசேப்பு தண்ணி இல்லாத கிணறு வழியாய் நடந்து வந்தான். यूसुफ को अगर हम देखें जो सूखे कुएं के अंदर से वो चलकर आया, சிறைச்சாலை வழியாய் கடந்து வந்தான். उसके बाद वो जेल में होकर चल के आया, போத்திபாருடைய வீட்டின் வழியாக கடந்து வந்தான். पोतीफर के घर से वो होकर चल के आया, அவன் பயங்கரமான நெருக்கத்தின் அடிமைத்தனத்தின் வழியாக கடந்து வந்தான். बहुत सारे वो बंधनों में और उसके बाद गुलामी की अवस्था में चलकर आया. இவைகள் மத்தியிலே इन सब के बीच में ஒரு நாளும் அதிருப்தியை அவன் தெரியப்படுத்தவில்லை. इन सब के बीच में भी वो कभी भी अतृप्ति की ओर वो आगे नहीं गया. அவனை கர்த்தர் ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு போவதற்காக, वो परमेश्वर उसको एक ऊंचे स्थान में लेके जाने के लिए அவனை எந்த வழியிலெல்லாம் ராஸ்தாவிலெல்லாம் நடத்தினாரோ அதை திருப்தியாய் ஏற்றுக்கொண்டான். और ऐसी परिस्थिति में उस ऊंचाई में जाने के लिए परमेश्वर ने जिस रास्ते में भी उसको लेके गया वो बड़ी तृप्तिता के साथ उसको ग्रहण कर लिया. அவனை பிரதமர் ஆக்கினார், அவன் திருப்தியானான். वो प्रधानमंत्री उसको बनाया, वो तृप्त हो गया. ஹalleluya. हालेलुया. இந்த இடத்துல யோசேப்பை வைத்து நம்ம படிக்கும்போது और इस जगह में अगर यूसुफ को रखकर अगर अब हम पढ़ते हैं तो யாரெல்லாம் திருப்தி அடைகிறீர்களோ जो कोई भी तृप्त होते हैं அவர்களுக்கு திருப்தியோட சேர்ந்து பரிசுத்த ஜீவியம் ஒரு கிஃப்டா கிடைக்கும். और उनके लिए तृप्त जीवन के साथ में पवित्रता गिफ्ट के रूप में मिलता है. திருப்தி இல்லாதவர்களை பாவம் சீக்கிரம் அட்டாக் பண்ணிரும். और जो जिनके जीवन में तृप्ति नहीं है उनके जीवन में पाप बहुत जल्दी आक्रमण करता है. யோசேப்பு தன்னை தேவன் நடத்தின எல்லா காரியங்களிலும் திருப்தியாய் இருந்ததனாலே போத்திபாரின் மனைவியினிடத்திலே பாவம் செய்யாதபடிக்கு தப்புவித்துக் கொள்ளப்பட்டார். वो देखिए यूसुफ के जीवन में देखते हैं वो पवित्र होने के कारण वो पोतीफर की जो पत्नी के साथ में पाप करने से बच गया.
ஹalleluya. हालेलुया। திருப்தி உள்ளவங்களுக்கு பரிசுத்த ஜீவியம் இருக்கும். और जो तृप्त होते हैं वो व्यक्ति का जीवन में पवित्रता होती है। திருப்தி உள்ளவங்களுக்கு கர்த்தர் தருகிறதை வாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் கிடைக்கும். और जो तृप्त होता है वो परमेश्वर के द्वारा मिलने वाली आशीषों को प्राप्त करता है। वो திருப்தி உள்ளவங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும். और जिनके अंदर तृप्ति होती है वो व्यक्ति के साथ में समझ और बुद्धि बहुत आयत से होता है। திருப்தி உள்ளவங்க எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்திருப்பார்கள். और जो व्यक्ति तृप्त होता है वो उसको जहां जाना है उस गंतव्य तक वो पहुंचता है। திருப்தி உள்ளவர்கள் தரிசனத்தை பூரணப்படுத்திக் கொள்வார்கள். और जिनके अंदर तृप्ति होती है वो व्यक्ति अपने दर्शन को पूर्ण कर लेता है। திருப்தி உள்ளவர்கள் லெக்கை அடைவார்கள். और जो तृप्त व्यक्ति होता है वो लक्ष्य को प्राप्त कर लेता है। திருப்தி உள்ளவர்களுக்கு மேல என்னென்ன வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அதெல்லாம் கண்டாயம் நிறைவேறியே தீரும். और जो व्यक्ति तृप्त होता है उसके साथ उसके लिए जो वाचाएं परमेश्वर की ओर से होती है उसे पूरी हो जाती है। தானியேல் பாபிலோன் தேசத்திலே திருப்தி உள்ளவனாயிருந்தான். और दानियल के बारे में अगर हम देखें तो वो तृप्त व्यक्ति था बाबिलोन देश में। हालेलुया. हालेलुया। பாபிலோன்ல சட்டம் அவனுக்கு சாதகமா இல்லை. और देखिए बाबिलोन का जो कानून था उसके अनुरूप नहीं था। எதுவுமே அவனுக்கு சாதகமா இல்லை. वो कुछ भी चीजें जो उसके अनुरूप नहीं था। ஆனால் लेकिन அதற்கு மத்தியிலே उसके बीच में திருப்தி உள்ளவனாயிருந்தான். उसके बीच में वो एक तृप्त व्यक्ति के रूप में था। பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். पवित्रता को बचाए रखा। ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்தான். वो परमेश्वर के लिए बड़े बड़े काम किए। தேவனை மகிமைப்படுத்தினான். परमेश्वर की महिमा की। அவனை ஆண்டவர் திருப்திப்படுத்தினார். वो परमेश्वर ने उसे तृप्त किया। 120 அதிபதிகளுக்கு ஒரு அதிபதியாய் மாற்றினார். 120 अधीक्षकों के ऊपर और बड़ा अधीक्षक के रूप में उसे स्थापित किया। இந்த மாதம் கர்த்தர் உங்களை என்னை நம்மை திருப்திப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். वो परमेश्वर आज आपको और मुझे परमेश्वर तृप्त करना चाहता है। அதற்கு தேவையான ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம கிட்ட கேக்குறார் ஆண்டவர். उसके अंदर उस तृप्ति में होने के लिए हमारे अंदर जो गुण होना चाहिए முதல்ல நமக்கு திருப்தி வேணும். திருப்தி पहले வேணும். हमें तृप्त होना है। எல்லா அதிருப்திகள் விலகி போவதாக. सारे अतृप्ति जो है हमारे अंदर से दूर होना है। கர்த்தர் சில பாதைகளிலே நம்மை நடத்தும்போது वो परमेश्वर कुछ और दूसरे राह पे जब चलाता है சில அற்புதங்களை நமக்கு செய்யும் பொழுது कुछ अद्भुत काम परमेश्वर जब करता है சிலரை நம்மை விட்டு புடுங்கி எறியும் பொழுது कुछ लोगों को हमसे निकाल कर दूर करता है நாம அதிருப்தியை தெரிவிப்படுத்த கூடாது. और हम अतृप्तता को हमें नहीं दिखाना है। காரணம் வரும் நாட்களுக்கான ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு செய்கிறார். क्योंकि परमेश्वर आने वाले समय के लिए हमारे लिए एक भलाई को करने वाला है। நேற்று கேத்தியில வேலை பார்க்குற ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, कल खेती में काम करने वाली एक अम्मा ने आके मुझे इस प्रकार कहा, ஃபாதர் எங்களுக்கு இந்த மாசம் 3 மாசம் நல்ல வேலை இருக்கும். और फादर जी हमारे 3 महीने आने वाले 3 महीने हमारे लिए बहुत अच्छा काम रहेगा। மழை பெய்யுது. बारिश हो रही है। இப்ப அந்த நெல் நடுவதற்கு இப்ப வேலை இருக்குது. अभी बोनी का समय है। ஒரு மாசத்துக்கு அப்புறம் 1 महीने के बाद இந்த நெல்லுக்கு இடையில களை வளர்ந்துருமா. इसके जो बोनी के बीच में जब वो खेती करते हैं उसके बीच में जो जंगली झाड़ है वो उग जाता है। அப்ப அந்த களைய நெல்லு நல்லா வளர்றதுக்கு முன்னாடியே புடுங்கணும். और जब वो धान उगने से पहले ही वो जो झाड़ियां हैं उसे निकाल देना है। நெல்லுல फल வந்த பிறகு பலன் கொடுக்க தொடங்கின பிறகு களைய புடுங்க முடியாது. और जब उसमें फल अगर आ जाएगा उस समय में हम वो जो झाड़ी है या घास फूस है उसे उखाड़ नहीं सकते। ஏன் பலன் கொடுக்கிற நெல்லும் சேர்ந்து என்ன செஞ்சிரும்? क्या होगा जब वो धान लग जाएगा उस समय में अगर हम उखाड़ेंगे तो उसके साथ साथ में धान भी उखड़ जाएगा। அப்ப அந்த நெல் விளையதுக்கு முன்னாடி களைய புடுங்கணும். उससे पहले जब वो धान आने से पहले वो जो झाड़ियां हैं उसे निकाल देना है। அதுக்கு அப்புறம் 3வது மாசம் எங்களுக்கு அத காட்டதுக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படினா. उसके बाद 3 महीने के बाद वो कटनी का जो समय होगा उस समय में हमें काम मिलेगा। இம்மானுவேல் சபையை பார்த்து கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், इमानुएल कलीसिया को देखकर पवित्र आत्मा परमेश्वर इस प्रकार कहते हैं, நீங்கள் இன்னும் விளையல. अभी आप उगे नहीं हैं। இந்த வருடத்திலே இருந்து நீங்கள் விளைய ஆரம்பிக்க போகிறீர்கள். इस साल से आप उगना शुरू करेंगे। நீங்கள் விளைவதற்கு முன்பதாக, आपके उगने से पहले, நீங்கள் கனி கொடுப்பதற்கு முன்பதாக, आप फल देने से पहले, நீங்கள் பலன் கொடுக்கிறதற்கு முன்பதாக, आप फलवंत होने से पहले, உங்களை சுற்றி இருக்கிற களைய கர்த்தர் புடுங்கும் பொழுது आपके अंदर जो चारों तरफ जो झाड़ियां हैं उसको बढ़ने से पहले அதிருப்தியை நீங்கள் தெரியப்படுத்த கூடாது. आपके अंदर की जो अतृप्ति है उसे आपको दिखाना नहीं है। வலிக்கும், दुखेगा, வேர் விட்டுருக்கு. क्योंकि जड़ फैल गया है। நெல்லுல அந்த களையினுடைய வேர் பட்டி இருந்திருக்கும். और जो झाड़ियां हैं वो उसकी जो जड़ है उसमें भी जाके लग गया होगा। ஒரு மாசம் அந்த களை வளர்ந்துருச்சு. 1 महीने में वो बढ़ गया। இப்ப அத புடுங்கும் போது जब उसको हम उखाड़ेंगे வலிக்கும், दर्द होगा, வெடிக்கும், वो फटेगा। நெல்லுடைய வேர பிடிச்சு இழுக்கும். वो जो हमारी जो खेती है उसका जड़ कोई पकड़ के खींचेगा। வேதனை கட்டிப்பா இருக்குங்க இதுல. वो दर्द जरूर होगा जी। ஆனா அதிருப்தி இதுல தெரியப்படுத்த கூடாது. मगर जो अतृप्ति है वो हमें दिखाना नहीं है। कारण क्या है? பலன் கொடுக்க போறோம். क्योंकि हम फल देने वाले हैं। கனி கொடுக்க போறீங்க. हम கனி கொடுக்க போறீங்க.
fruitful फल देने वाले हैं, ஹalleluya உங்க விருட்சம் வளர போகுது आपका वृक्ष बढ़ने वाला है பல தேசங்களுக்கு போக போகிறது और देशों के लिए आप जाने वाले हैं உலகத்தரம் வாய்ந்த சில ஊழியங்கள் வந்து உள்ள போகுதுங்க और बहुत सारे संसार के बहुत सारी सेवकाएं आकर यहाँ आने वाली कलीसिया में இங்க இருந்து இந்தோனேசியாக்கு பயணமாய் போறீங்க சிலர் कुछ लोग ऐसे हैं जो इंडोनेशिया में सेवकाई के लिए जाने वाले हैं உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஊழியத்தை பார்க்கிறேன் और पूरे संसार में बहुत अलग अलग देशों में जाकर सेवकाई करने ऐसा मैं देख रहा हूँ அதற்கான சில ஒழுங்குகளை கர்த்தர் செய்கிறார் उसके लिए परमेश्वर कुछ कार्य को करना चाहता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது उसको जब हम ग्रहण कर लेंगे அதை அங்கீகரிக்கும் பொழுது जिसको अंगीकार कर लेंगे கர்த்தர் இந்த மாதம் உங்களை திருப்திப்படுத்துவார் परमेश्वर इस महीने परमेश्वर आपको तृप्त करेगा இந்த லேவியராகமம் 26வது அதிகாரத்தை 3ல இருந்து 13 வாரம் வீட்ல போய் படிங்க திரும்ப திரும்ப और लेवी व्यवस्था 26वां अध्याय उसका 3 से लेकर 13 वचन तो आप घर जाके पढ़ें பழையதெல்லாம் விளக்குங்க அப்படிங்கிறார் ஆண்டவர் वो परमेश्वर कहता पुरानी जो चीजें उसे सब दूर करें புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்குங்க அப்படிங்கிறாரு और नई बोने के लिए अपने लिए स्थान बनाए परमेश्वर புதிய कह रहा है। அபிஷேகத்திற்கு இடம் உண்டாக்குங்கள் नए अभिषेक के लिए स्थान बनाएं புதிய தரிசனத்திற்கு இடம் உண்டாக்குங்கள் नए दर्शन के लिए स्थान बनाएं புதிய இடத்திற்கான இடத்தை கண்டுபிடிங்கள் और नए स्थान को आप चुन लें புதிய ஊழியர்களை கொண்டு வாருங்கள் नए सेवकों को लेकर आएं புதிய ஒரு ஸ்டேட்டை பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் नए சொல்லுகிறார் एक राज्य को देखे करके परमेश्वर कह रहा है புதியவைகளுக்கு இடம் உண்டாவதாக இந்த மாதம் और इस नई चीजों के लिए स्थान हो जाए इस महीने அதனால தான் 8ன்னா நியூ பிகினிங் அப்படினு சொல்றாங்க 8 का मतलब ये कि नई शुरुआत है करके बोलते हैं। ஹalleluya हालेलुया இந்த மாதம் சில பயங்கர அற்புத புதிய காரியங்கள் நடக்க போகுதுங்க इस महीने नए नए कार्य चमत्कार अद्भुत काम होने जा रहा है நான் அதை என் கண்களை கொண்டு பார்க்கிறேன் मैं उन अपनी आंखों से उन बातों को देख रहा हूं நான் அதை என்னுடைய உள்ளத்திலே உணர்கிறேன் मैं उन बातों को मैं अपने हृदय में महसूस कर रहा ஒரு हूं விசேஷித்த தேவ மகிமை வந்து இறங்கி இருக்கிறதை பார்க்கிறேன் एक विशेष परमेश्वर की महिमा यहां का उतरी हुई मैं देख रहा हूं ஒரு பயங்கர தேவனுடைய சாமர்த்தை பார்க்கிறேன் वो परमेश्वर की बड़ी सामर्थ को मैं देख रहा हूं இந்த ஆன்லைன் வாரியா பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க சிலர் தேவனுடைய க்ளோரிய டைரக்டா பார்க்க போகிறீங்க जो ऑनलाइन में देखने वाले आप लोग परमेश्वर की महिमा को स्पष्ट रूप से देखेंगे தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க பார்க்க போறீங்க परमेश्वर की उपस्थिति को आप देखेंगे நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய மேகம் வந்து இறங்க போகுது वो जब आप प्रार्थना करेंगे परमेश्वर का बादल आके आपके ऊपर उतरेगा நீங்க ஜெபம் பண்ணும்போது அக்னியை லிட்டரலா சும்மா பேச்சில உள்ள அக்னி கிடையாது லிட்டரலா தீ பிடிச்சு எரிகிறத ஜனங்கள் பார்க்க போகிறாங்க वो जब आप प्रार्थना करेंगे आग वे सिंपल आग नहीं जिस आग की बात कर रहे हैं मगर परमेश्वर की आग को आपके सामने हो उतरता हुआ देखेंगे पक्का आग को आप लोग दर्शन देख रहा जा रहा है और परमेश्वर की आग को आप दर्शन में देखने जा रहे हैं हालेलुया हालेलुया हालेलुया। एल्ला दाहिने हाथ उठाकर रिसीव कीजिए आप प्राप्त प्राप्त कर कीजिए लें, आप प्राप्त कर लें वो परमेश्वर की। आग उतरते पार रबाना शेती वो आप रिबिया प्राप्त कर लें तुरुबा परमेश्वर की वो आग அந்த को அக்னி प्राप्त कर அக்னி लें। அக்னி அக்னி परमेश्वर की आग को அந்த प्राप्त அக்னி कर लें। அந்த அக்னி அந்த उस आग அக்னி को- உடைய उस आग को பிள்ளைகளுடைய प्राप्त வலது कर- கரத்தை தொடுவதாக वो परमेश्वर दाहिने हाथों को छू ले यस यीशु के नाम में रिसीव प्राप्त कर लें हेवनली फायर ओ स्वर्गीय आग हेवनली ग्लोरी ओ स्वर्गीय महिमा हेवनली प्रेजेंस ओ परमेश्वर की उपस्थिति ஐஎம்ஏஜிக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே ओ आईएमएजी के लिए हो जाए ஐஎம்ஏஜிக்கு சொந்தமாவதாக आईएमएजी के लिए हो जाए எல்லாம் இனி ஹெவன்லியா இருக்கட்டும் वो ஆண்டவரே सब कुछ स्वर्गीय हो जाए எவரிதிங் மஸ்ட் பீ ஹெவன்லி वो सारी बातें स्वर्गीय हो जाए இன்றிலிருந்து ஹெவன்லி वो आज से स्वर्गीय ईश्वरीय मुलाकात यीशु के साथ मुलाकात आज से ईश्वरीय मुलाकात हो आज जाए से ईश्वरीय मुलाकात हो जाए हेवनली विजिटेशंस ओ परमेश्वर ओ स्वर्गीय विजिटेशन हेवनली एनकाउंटर्स ओ परमेश्वर के साथ एक मुलाकात இந்த 8வது மாதம் உண்டாவதாக इस 8वां महीने होने पाए அதற்கான பழையவைகள் ஒளிந்து மாறுவதாக और उसके लिए पुरानी चीजें हमसे दूर हो जाए அதற்கு பழையவைகள் எல்லாம் ஒளியட்டும் वो सब पुरानी चीजें हमसे दूर हो जाए விட்டுருங்க छोड़ दें களையை தூக்கி வீசுகிறார் ஆண்டவர் விட்டுருங்க वो सारी जो झाड़ियां उसे निकाल के परमेश्वर फेंक रहा है आप छोड़ दें புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகட்டும் वो नई बोनी के लिए जगह बना लें புதிய துவக்கத்திற்கு இடம் உண்டாகட்டும் नई शुरुआत के लिए जगह बना लें புதிய தரிசனத்திற்கு இடம் உண்டாகட்டும் ஆண்டவரே नए दर्शन के लिए जगह बना दें எல்லாரும் இங்க கொண்டு வாங்க ஆண்டவரே सबको लेके आइए प्रभु ஹalleluya हालेलुया நம்மை திருப்திப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார் वो परमेश्वर हमें तृप्त करना चाहता है ஆபிரகாம் अब्राहम முழுமையாய் திருப்தி அடைய 25 வருஷம் காத்திருந்திருக்காரு वो पूरी तरह तृप्त होने के लिए 25 साल उसने इंतजार किया இப்ப 25 வருஷம் முடிச்சு 26வது வருஷம் பாஸ்டருக்கு மேரேஜ் இயர் वो देखिए पासवान साहब ने 25 साल अपने वैवाहिक जीवन को समाप्त करके 26वें साल में उन्होंने प्रवेश किया है இனி எல்லாம் நீங்க இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே இனி திருப்தி அடையிறது தான் நடக்கும் वो देखिए आप सबके जीवन में आप जो भी है सब
तृप्ति के साथ ही होगा। நேத்து வர அதிருப்தியை சந்திச்சீங்க, कल तक आपने अतृप्ति को सामना किया, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு आज परमेश्वर कहते हैं திருப்தியாவே நீ வாழுவங்க। अब आप तृप्त के साथ ही जीवन को जिएंगे। ஹalleluya, हालेलुया। இனி அதிருப்தி படுத்த உங்க வழியில யாரும் வர மாட்டான்। और आपको अतृप्त करने के लिए कोई भी आपके रोड़ा अटकाने नहीं आएगा। ஹalleluya, हालेलुया। 25 வருஷம் ஆபிரகாமுக்கு அதிருப்தி। वो 25 साल अब्राहम को अतृप्ति का जीवन था। இடையில ஒருத்தன் வந்தான், ஒரு மகனா வந்தான், அவனால பெரிய தலைவலி। और एक बीच में उसको एक बेटे के रूप में एक व्यक्ति आया, वो भी उनके लिए सरदर्द बन गया। நமக்கும் அப்படித்தான், இடையில வர்றவங்க எல்லாம் போகும்போது இழுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு புடுங்கிட்டு போகும்போது நமக்கு வலிக்கும்। ஆபிரகாமுக்கு வலிச்சிச்சு। ऐसे ही हमारे साथ भी जब हमारे जीवन में कोई ना कोई बीच में रुकावट के रूप में आता, खींचता, लेके जाता है, हमसे बुरा करता, उस समय में हमें दर्द और दुख होता है। ஆபிரகாம்னா வலிக்கணும்। अब्राहम अगर हैं तो उसका मतलब वो दुखेगा। ஹalleluya। हालेलुया। ஆனா 25 வருஷம் பிறகு ஆபிரகாமை ஆண்டவர் நிரந்தரமாய் திருப்திப்படுத்தினார்। मगर 25 साल के बाद परमेश्वर ने उसे एक आशीष का साल के रूप में परमेश्वर ने उसके जीवन में शुरुआत किया। வாக்குத்தத்தம் நிறைவேறினது। और जो वाचा थी उसके जीवन में पूरा हुआ। அவன் கண்ணீர் அவனை விட்டு நீங்கினது। उसके आंसू उसको छोड़कर दूर हो गए। அதுக்கப்புறம் நெஞ்சு நிமித்தி ஆபிரகாம் நடக்க தொடங்கினார் उसके தெருவுல। बाद वो सीधा सीना तान कर वो रोड पे चलने लगा। ஒருவேளை உங்களை வெட்கப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிற இடத்துல, हो सकता है आपको शर्मिंदा करने के ऐसे स्थान में, ஒருவேளை வெட்கம் வந்து உங்களை மூட தொடங்கி இருந்திருக்கலாம்। हो सकता है शर्म आके आपको ढांप रही होगी ऐसे समय। இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றுகிறார்। आज पवित्र आत्मा परमेश्वर आपसे स्पष्ट रूप से कहता है, இன்றிலிருந்து உன் வெட்கத்தை நான் எடுத்து துடைத்து மாற்றுவேன் சொல்கிறார்। आज से तेरे शर्म को मैं निकाल कर दूर कर दूंगा। உன் லெஜ்ஜையை வெட்கத்தை மறந்துவிட சொல்லி கர்த்தர் சொல்கிறார்। सारे शर्मिंदगी को तेरे जीवन से दूर कर दूंगा। கர்த்தர் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார்। परमेश्वर तेरे मुख को प्रकाशमान करेगा। கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த விரும்புகிறார்। परमेश्वर आपके सर को ऊंचा करेगा। ஒரு புதிய துவக்கத்தை காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார்। परमेश्वर एक नई शुरुआत को परमेश्वर आपके जीवन में करना चाहता है। ஹalleluya, हालेलुया। ஹalleluya, हालेलुया। ஹalleluya। हालेलुया। ஏன் திருப்தி அடைய மாட்டேங்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த முதல் நாள்ல நான் பேச விரும்பல। क्यों आप तृप्त नहीं हो पा रहे हैं, इसके बारे में आज पहले दिन में नहीं बताना நான் चाहता। அந்த இடத்தை அழுத்த விரும்பல। मैं उस चीज को दबाना नहीं चाहता। லேவியராகமம் 26வது அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நீங்க படிக்கணும், தியானிக்கணும்। और लेवी व्यवस्था 26वां अध्याय उसका 14 वचन से आगे आपको पढ़ना है। ஏன் நாம திருப்தி அடைய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது அதுல இருக்குது। वहां लिखा गया है क्यों हम तृप्त नहीं हो पा रहे हैं। இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் நாள் முதல் வாரம் அப்படிங்கிறதுனால और आज महीने का पहला रविवार पहला दिन है, इस कारण நான் உங்களை திருப்திப்படுத்துகிற கர்த்தரையே உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்। मैं इस बात को आपको बताना चाहता हूं, जो आपको तृप्त करेगा वैसे परमेश्वर से आपको रूबरू कराना चाहता हूं। இன்னைக்கு உலகம் பயங்கரமான மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது। और अगर हम देखें आज संसार जो है बहुत कठिन और कठोर समय में गुजर रहा है। மகா பெரிய கொள்ளை நோய், बहुत बड़ी महामारी, மகா பெரிய பிரளயம், महाप्रलय के ओर जा रहे हैं। மகா பெரிய யுத்த செய்தி, और महायुद्ध का जो हम संकेत सुन रहे हैं, மகா பெரிய குழப்பம் தேசங்களுக்குள்ளே। महा गड़बड़ी को हम देख रहे हैं। இந்த சூழ்நிலையிலே நாம இருக்கிறோம், சபை இருக்கிறது, விசுவாசிகளாகிய நாம இருக்கிறோம்। हम ऐसे गड़बड़ी वाले समय में हम रह रहे हैं, कलीसिया रह रही है, वो विश्वासी रह रहे हैं। இந்த நேரத்திலே ऐसे समय में கர்த்தர் நம்மை பார்த்து சபையை பார்த்து சொல்றாரு, परमेश्वर हमें देखकर, कलीसिया को देखकर, आपको देखकर इस प्रकार कह रहा है, கண்மலையின் தேனினால் உன்னை திருப்திப்படுத்துவேன்। और पर्वत के मधु से तुझे मैं तृप्त करूंगा। ஹalleluya। हालेलुया। சட்டான், चट्टान के लोग, கண்மலை, ராக், பாறை, இது எதை யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா வேதாகமத்திலே கிறிஸ்துவை குறிக்கிறது। वो चट्टान और पहाड़ ये किसको दर्शाता, अगर हम देखें तो प्रभु यीशु मसीह को दर्शाता है। 1 கொரிந்தியர் 10:4 படிங்க। 1 கொரிந்தியர் 10:4। पहला कुरिन्थियों 10वां अध्याय उसका 4था वचन पढ़े। 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம்। और सबने एक ही आत्मिक जल पिया, एक ही आत्मिक जल पिया, क्योंकि वे आत्मिक चट्टान से पीते थे, आत्मिक चट्टान से पीते थे, जो उसके साथ साथ चलती थी, और वो चट्टान मसीह है। वो चट्टान मसीह था। हालेलुया, हालेलुया। वो चट्टान मसीह है। हालेलुया, हालेलुया। அந்த கண்மலை, அந்த பாறை, அந்த ரோக், அந்த சட்டான் கிறிஸ்து। वो चट्टान, वो पत्थर, वो
पहाड़ वो प्रभु यीशु मसीह है। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், आज पवित्र आत्मा परमेश्वर हमसे इस प्रकार कह रहा है, இந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஜெயிக்க, इस परिस्थिति को आपको जीतने के लिए, நீங்கள் இனி வரும் நாட்களிலே பூரணமாய் திருப்தி உள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க, आने वाले समय में पूरी तरह तृप्त जीवन जीने के लिए மெய்யான கன்மலையாகிய சட்டானாகிய கிறிஸ்துவினிடத்திலே திரும்ப சொல்லுகிறார். और सचमुच का जो चट्टान रूपी ईश्वर जो है प्रभु यीशु मसीह की ओर आपको मुड़ना है। உங்களை முழுவதுமாய் திருப்திப்படுத்துவதற்கு கிறிஸ்துவாலையும் கிறிஸ்துவனுடைய சிலுவையினுடைய தியாகத்தினாலையும் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலையும் கிறிஸ்துவனுடைய தழும்புகளினாலையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலும் தான் முடியும். और आपको पूरी तरह तृप्त करने प्रभु यीशु मसीह के द्वारा, प्रभु यीशु मसीह के लहू के द्वारा, प्रभु यीशु मसीह के कोड़े खाने के द्वारा, प्रभु यीशु मसीह के क्रूस के द्वारा ही हो पाएगा। ஹalleluya. காரணம் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் ஆமென் என்றும் அடங்கி இருக்கிறது. वो सारा वचन, सारी वाचाएं प्रभु यीशु मसीह के लहू के अंदर ही बना हुआ है। அதனால நாம கிறிஸ்துவினிடத்திலே போய் முழுவதும் தஞ்சம் புகுந்துட்டோம்னா நம்ம முழுமையாய் திருப்தியான வாழ்க்கை வாழலாம். और हम इस प्रकार अगर पूरी तरह हम प्रभु यीशु मसीह के ऊपर निर्भर हो जाएं, पूरी तरह अपने आप को सौंप दें, तभी हम पूरी तरह तृप्त हो पाएंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. இந்த மாதம் நம்மை கிறிஸ்து முழுமையாய் திருப்திப்படுத்துவாராக. इस महीने प्रभु यीशु मसीह में पूरी तरह तृप्त करने पाए। இப்ப கிறிஸ்துவினிடத்துல ஒரு ஸ்திரீ, சமாரியா ஸ்திரீ சென்று, எனக்கு திருப்தியே வரமாட்டேங்குது, என்னை திருப்திப்படுத்துவதற்காக, நாம் முழுமையாய் திருப்தி அடைவதற்காக, அல்லது நான் திருப்தி அடைவதற்கு வேறொரு இடத்திற்கு போகாதபடிக்கு எனக்கு ஒரு தண்ணீரை நீர் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாள். और यहाँ पर इस प्रकार देखते हैं, सामर्थ्य स्त्री के बारे में देखते हैं, जो प्रभु यीशु मसीह के पास जाकर कहती है कि मैं तृप्त होना चाहता हूं, मुझे ऐसा जीवन जल दे जिससे मैं पीकर तृप्त हो जाऊं, मुझे और कहीं जाना नहीं पड़े, किसी और के पास जाके उस जल को मैं प्राप्त ना करूं, मैं केवल तेरे पास आई हूं कि तू मुझे जीवन का जल दे। ஹalleluya. ஏற்கனவே பல காரியங்களிலே அவள் திருப்தியாகாதவள். और ऐसी वो स्त्री थी जो कई कार्यों में तृप्त नहीं हुई थी। ஒரு புருஷனால அவளுக்கு திருப்தி இல்ல. एक पति से वो तृप्त नहीं हुई, எந்த காரியத்திலும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து वो किसी கொண்டிருந்தவள் भी बातों से वो तृप्त नहीं हुई, ऐसा एक जीवन वो जी रही थी। முழு உலகத்தின் மக்களையும் திருப்திப்படுத்துகிற இரட்சகருடைய பாதத்திலே வந்து சேர்ந்தாள். सारे संसार के लोगों को तृप्त करने वाले उद्धारकर्ता के पैरों में आकर वो तृप्ति होने के लिए वो आई। அவரிடத்திலே வந்து அவள் கேட்கிறதை யோவான் 4:14-15 சீக்கிரம் படிங்க. वो पढ़े योना 4 का 14 और 15 को पढ़े। वो आकर इस प्रकार पूछती है, John chapter 4:14 and 15. योना 4 उसका 14 और 15 वचन। பதினஞ்சாவது வசனத்தில் அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எவரையும் திருப்திப்படுத்துகிற கண்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாள், எனக்கு தாகம் உண்டாகாமலும் இங்கே மறுபடி வந்து நான் மொண்டு கொள்ளாமலும் இருக்கும்படி என்றைக்கும் பூரணமாய் என்னை திருப்திப்படுத்துகிற விதத்திலே அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி यहाँ पर इस प्रकार देखते हैं, जो सबको तृप्त करता, उस पानी से तृप्त करने वाली चट्टान के पास आकर वो स्त्री इस प्रकार कहती है कि मुझे ऐसा जल दे मैं कि दोबारा मैं प्यासी ना हो और यहाँ पर दोबारा आकर जल भरने ना पाऊं। हालेलुया. हालेलुया। நாம திருப்தியா இருந்தோம்னா, अगर हम तृप्त रहेंगे तो, நம்மை சபை நம்மை திருப்திப்படுத்துச்சுனா, अगर हमारी कलीसिया में तृप्त करती है तो, இந்த சபை எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற ஜீவ தண்ணீரை கொடுக்கும் பட்சத்திலே, और जब ये कलीसिया सारे लोगों को जल, जीवन का जल का सोता बन के देगी तो, வேற ஒரு கிணத்துல போய் நம்முடைய விசுவாசிகளோ நாமோ யாரும் மொண்டு கொள்ள அலைந்து திரிய வேண்டிய தேவை இல்லை. और हम हमारे कलीसिया के लोग दूसरी जगह जाकर पानी भरने की आवश्यकता नहीं पड़ेगी, अगर हमारे कलीसिया एक जीवन का सोता बन जाए तो। ஏன் நீங்க வேற கிணறுக்கு போறீங்க? क्यों आप दूसरे कुएं में जा रहे हैं? உங்க கிணறு வற்றி இருக்கணும். आपका कुआं अगर सूखा होगा तभी உங்க கிணறுல தண்ணி ஊறுகிறது நின்றுக்க வேண்டும். इसका मतलब यह है कि आपके कुएं में से पानी साफ होना बंद हो गया, உங்களுக்கு ஆவிக்குரிய வறட்சி உண்டாயிருக்க வேண்டும். और आपकी जो आत्मिक जो खलल है वो हो जाना चाहिए। அதனால इस कारण ஜனங்கள், लोग, ஆடுகள் जो भेड़े हैं, தாகித்து प्यासी होकर வேற சாக்கடையில போய் மொண்டுகிட்டு இருக்க போறான். और दूसरी जगह में जाकर अपनी प्यास बुझा रहे हैं। சாக்கடையில மொண்டு கொள்ள போயிருக்கான். झरने में
कीचड़ में जाकर वो पानी भर रहे हैं। அந்த சாக்கடையை கோரி குடிச்சா उस अगर वो कीचड़ का पानी अगर पिएंगे तो அவனுடைய ஃபுல் சிஸ்டத்தையே खराबाக்கிருது. वो पूरा शरीर का जारा जो चीजें हैं वो पूरा खराब कर देंगे। அதை வாங்கி குடிச்சிட்டு वो चीजें पीकर இங்க இருக்க ஆளை கூப்பிட்டு சொல்றான், इस व्यक्ति को बुलाकर पूछते हैं यहाँ के व्यक्ति को, சாக்கடை தான் நல்லது, நீங்க சொல்றது தப்புங்க. और वो जो गंदा जो पानी है वही ठीक है, ये गलत है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்முடைய கிணறிலே ஜீவ தண்ணீர் ஊறுவதாக இன்றிலிருந்து. और हमारी जो जीवन का जल का जो कुआं है उसमें पानी बहना है आज से। இந்த இடத்துல கிறிஸ்துவினிடத்துல அந்த ஸ்திரீ வந்து கேக்குறா, और यहाँ पर प्रभु यीशु मसीह के पास वो स्त्री आकर पूछती है, நீங்க கரெக்டான ஜீவ தண்ணீரை இனி எனக்கு தாகமே எடுக்காதபடி தந்தீங்கன்னா अगर आप वो जीवन जल जो है मुझे दे देंगे जिससे प्यास ही नहीं लगती है, நான் வேற எங்கேயும் அலைந்து திரியாதபடிக்கு அந்த தண்ணீர் எனக்கு இன்னைக்கு தாங்க मैं அப்படின்னு कहीं கேக்குறா. भी दोबारा जाकर उस पानी को ना भरूं, ऐसा जल तू मुझे दे दे आज। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்துவினிடத்துல நீங்கள் வரும் பட்சத்துல, प्रभु यीशु मसीह के पास जब आप आएंगे उस समय में, கிறிஸ்துவினுடைய பாதப்படியிலே உங்க பிரச்சனையை கொண்டு வரும் பட்சத்துல और प्रभु यीशु मसीह के चरणों में आकर अपनी समस्याओं को लेकर आएंगे उस समय में, நீங்க எங்கேயும் போக வேண்டிய தேவை வராது. अब और कहीं जाने की आवश्यकता नहीं होगी, எங்கேயும் போய் உபதேசத்தை கேட்க வேண்டிய தேவை कहीं வராது. भी उपदेश सुनने की आवश्यकता नहीं होगी, எங்கேயும் போய் நீங்க இடறி விழ வேண்டிய தேவை வராது. कहीं भी जाकर आपको गिड़गड़ा कर नीचे गिरने की जरूरत नहीं எந்த पड़ेगी, வேற கிணறுல போய் முண்டு கொள்ள வேண்டிய தேவை வராது. किसी भी दूसरे कुएं में जाकर पानी भरने की आवश्यकता नहीं होगी। கிறிஸ்து உங்களுக்கு என்றைக்கும் தாகிக்காத ஜீவ தண்ணீரை தருகிற நல்ல கண்மலை. ओ परमेश्वर प्रभु यीशु मसीह ही है जो आपको जीवन जल देने के लिए एकमात्र है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கிறிஸ்துவினிடத்தில் அந்த ஸ்திரீ வந்த உடனே जैसे प्रभु यीशु मसीह के पास वो स्त्री आई, கிறிஸ்து यीशु मसीह उस स्त्री को, என்றைக்குமே தாகிக்காத வேற ஒரு தண்ணீரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. और जो कभी भी प्यासी नहीं होगी ऐसे एक जल का वो परिचय देता है। ஹalleluya. हालेलुया। எப்பவுமே हमेशा கிறிஸ்துவினிடத்தில் நீங்க வரும்போது, प्रभु यीशु मसीह के पास जब आप आते हैं, கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்க நிலைத்திருக்கும் பொழுது, प्रभु के शरीर में जब आप स्थिर खड़े रहेंगे, கிறிஸ்துவின் உண்மை சபையிலே உண்மை சரீரத்திலே நீங்கள் பங்காளியா இருக்கும் பொழுது, இந்த உண்மை கிறிஸ்துவின் சரீரம் उस ईमानदारी के साथ उस मसीह का शरीर உங்களை தவறாய் रास्ते में जाने नहीं देगा, உங்களை இடற செய்யாது, आपको बिखरने नहीं देगा, உங்களை தவறிவிட செய்யாது. आपको भी कभी गलत जाने नहीं देगा, உபதேசத்திலே வளர்த்தும், वो आपको उपदेश में बढ़ाएगा, சத்தியத்திலே வளர்த்தும், आपको सत्यता में बढ़ाएगा, பரிசுத்தத்திலே வளர்த்தும், पवित्रता में बढ़ाएगा। கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் பங்காளியாகிற விதத்திலே உங்களை சபை वो வளர்த்தும். प्रभु यीशु मसीह के दोबारा आगमन में आपको खड़े होने के लिए वो आपके लिए आपको खड़ा करेगा, உங்களை பரலோகம் சென்று சேர்க்கும் வரை சபை உங்க கூட நிற்கும். स्वर्ग ले जाकर आपको लेकर दाखिल करने तक कलीसिया आपके साथ रहेगा। ஆனா நீங்க தவறிட்டீங்கன்னா, अगर आप गड़बड़ा गए, வேற கிணற்றிலே மொண்டு கொள்ள போனீங்கன்னா, अगर दूसरे कुएं में अगर भरने के लिए अगर आप जाएंगे तो வேற தவறான உபதேசம் உள்ள சாக்கடை நிறைந்த கிணறிலே மொண்டு கொள்ள அலைந்து திரிவீர்களானால், अगर दूसरे उपदेश वाले अगर वो गंदे पानी के सोते के पास अगर आप चले गए तो கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை தவற விட்டு விடுவோம். आप प्रभु यीशु मसीह के दूसरे आगमन को आप खो देंगे। இங்க பாருங்க, இந்த ஸ்திரீ கிறிஸ்துவினிடத்திலே வந்தாள். और यहाँ देखिए स्त्री, देखिए प्रभु यीशु मसीह के पास आई, அவளுடைய பாஸ்ட் நல்லது கிடையாது. उसका जो पुराना जीवन था वो अच्छा नहीं था, ஆனா இந்த இடத்துல கிறிஸ்துவினிடத்திலே வந்தாள். मगर जब प्रभु यीशु मसीह के पास आने के बाद தெளிவாய் கிறிஸ்து அந்த ஸ்திரியை வழி நடத்தினார். वो प्रभु यीशु मसीह बड़े सही रीति से उसको आगे चलाया प्रभु ने। அவளை ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரியாய் மாற்றினார். वो परमेश्वर ने एक बड़ी सेविका के रूप में उसे खड़ा कर दिया। அவளை பார்த்தாலே முழு ஊரும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிற விதத்திலே அபிஷேகம் அவளை சுற்றி இருந்தது. और ऐसा अभिषेक परमेश्वर ने उसके अंदर डाल दिया, उसको देखकर पूरा का पूरा गांव उसके पीछे पीछे प्रभु यीशु मसीह के पास आ गया। அன்று வரை நல்ல ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் இல்லாத சமாரியா என்கிற அந்த பட்டணம் தேசம் அவளை அன்றைக்கு பார்த்த பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. और जिसका बैकग्राउंड अच्छा नहीं था, उसका पुराना जीवन अच्छा नहीं था, ऐसी स्त्री को जब परमेश्वर का अभिषेक उसके अंदर आया तो पूरा सामरिया से शहर जो था उसके पीछे आ गया। எப்படி இது நடந்தது? कैसे उसके जीवन में हुआ, எப்படி இது சாத்தியமானது? कैसे ये पूरा हुआ उसके जीवन में? அவள் நேரா ஸ்ட்ரைட்டா கிறிஸ்துவினிடத்திலே வந்து वो கேட்டாள். सीधे खड़े होकर प्रभु यीशु मसीह के पास आकर उसने पूछा, என்னை திருப்திப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி मुझे கேட்டாள். तृप्त कर प्रभु यीशु। ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராகிய முழுமையான நிறைவினாலே அவளை நிறைத்து அவளை திருப்திப்படுத்தி அனுப்பினார். वो पवित्र आत्मा परमेश्वर प्रभु यीशु मसीह ने उसे पूरी तरह तृप्त करके वहां से उसको भेजा। ஹalleluya. हालेलुया। கிறிஸ்து இயேசு தன்னுடைய மிஷனை செய்து முடிக்கிற கடைசி நேரங்களில் நடந்த சம்பவம் இது.
और प्रभु यीशु मसीह अपने मिशन को जो उनको कार्य दिया गया था उसे पूरा करने का आखिरी समय की बातें हैं ये। யோவான் 4ல இருந்து நீங்க அங்கமாக படிச்சீங்கன்னா और यूहन्ना चौथे अध्याय के आगे अगर आप पढ़ेंगे तो பரிசுத்த ஆவியானவரை குறித்து தீவிரமாய் பயங்கர சத்தமிட்டு ஒரு இடத்துல யூதர்களின் பண்டிகையில சத்தமிட்டு பரிசுத்த ஆவியானவரை பத்தி சொன்னாராம். वो पवित्र आत्मा के बारे में हम आगे पढ़ सकते हैं। प्रभु यीशु मसीह के बारे एक यहूदियों के बीच में जब वो बातें हो रही थी तो बहुत जोर के चिल्लाकर पवित्र आत्मा के बारे में बताया गया। யோவான் 6வது அதிகாரத்தில் 53வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா यूहन्ना 6वां अध्याय उसका 53वें वचन को अगर आप पढ़ के देखें, கப்பர்நகூமில் தேவாலயத்துல சர்ச்சில பயங்கரமாய் கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து போதித்தாராம். और कफरनहूम में अगर हम देखें वहां पर प्रभु यीशु मसीह के बारे में और उस लहू के बारे में बहुत स्पष्ट रूप से बहुत जोर से उन्होंने प्रचार किया। ஏன் இந்த போதனைகளை கிறிஸ்து முக்கியப்படுத்தினார் கடைசி நாட்களிலே? अंतिम समय में क्यों परमेश्वर ने उस वचनों को जो उस शिक्षा को क्यों परमेश्वर ने बहुत स्पष्ट रूप से दिया? அதுவும் தேவாலயத்திலே முக்கியப்படுத்தி பேசினாராம். वो भी उस देवालय जो परमेश्वर का भवन था वहां पर बड़े मुख्यता देकर उन्होंने प्रचार किया। இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளை போல அன்றைக்கு இருந்த யூதர்கள் விசுவாசிகள் அவர்களுக்கு முன்னாடி சத்தமிட்டு ஆணித்தரமாய் ஆக்ரோஷமாய் இந்த உபதேசங்களை போதித்தாராம் वो இயேசு. देखिए जहाँ आज जैसे मसीही लोग हैं, उस समय यहूदियों के बीच में बड़े स्पष्ट रूप से बड़े उन्हें ठोक कर उस बातों में उस वचन को उन्होंने शिक्षा को दी। காரணம் कारण क्या है? உங்களை என்னை நம்மை எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைதான். क्योंकि आपको मुझे हम सबको तृप्त करने वाला एक ही चीज है, वो पवित्र आत्मा का सामर्थ। இன்றைக்கு நாம எல்லாரும் ஆவியானவரிடத்திலே வந்து சேர வேண்டும். और आज पवित्र आत्मा के पास हमें आके जुड़ना है। கிறிஸ்துவின் சிலுவைக்கு உள்ளே வந்து சேர வேண்டும். प्रभु यीशु मसीह के उस क्रूस के पास आके हमें जुड़ना है। கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளே நாம் வந்து விட வேண்டும். और प्रभु यीशु मसीह के लहू के अंदर हमें आ जाना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அதற்கு சிம்பிளா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொல்லி தரேன். एक फॉर्मूला मैं आपको बड़े सिंपल रूप में आपको बताना चाहता हूं। நீங்க எப்பவும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சிந்தனையிலே வர வேண்டும். हमेशा आपको प्रभु यीशु मसीह का सोच और चिंतन ही होना है। நீங்க எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய முழு நிறைவுக்குள்ளே வந்து சேர வேண்டும். और आप हमेशा पवित्र आत्मा की अगुवाई में उसकी उपस्थिति में ही होकर आपको चलना है। ஹalleluya हालेलुया। இதுதான் எக்காலத்திற்குமான உபதேசம். और ये हमेशा के लिए ये उपदेश है। பெரிய பெரிய ரெவலேஷன் வந்துச்சுன்னா இதெல்லாம் அழிஞ்சு போகாது. और बड़े बड़े अगर प्रकाशन आ जाए तो ये समाप्त नहीं होगा। எப்பவுமே இந்த உபதேசம் தான் நிலைக்கும். वो हमेशा ये जो उपदेश है ये स्थिर रहेगा। எல்லாரும் இந்த வலது கையை உயர்த்துங்க. सब अपने दाहिने हाथ को उठा लें। இந்த கையில 5 விரல் இருக்கு உங்களுக்கு. ये देखिए इन हाथ में देखिए 5 उंगलियां हैं। இந்த 5 விரல்ல உங்களுடைய அற்புதம் இருக்குது, உங்களுடைய திருப்தி இருக்குது. इस 5 उंगली के अंदर आपका अद्भुत काम है और आपकी तृप्तता इसके अंदर ही है। இந்த 5 விரல்ல ஒரு சின்ன ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். इन 5 उंगलियों में आपको एक छोटा सा प्रार्थना मैं आपको सिखाता हूं। நீங்க இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவோடே இணைந்து இருக்க அந்த ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யும். और इस महीने पूरा प्रभु यीशु मसीह के साथ ही बने रहने के लिए ये मैं 5 ही बातें मैं आपको बताता हूं। ஹalleluya हालेलुया। முதலாவது पहला जो है இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். प्रभु ये पहला जो है प्रभु यीशु मसीह का नाम जो सारे नामों में श्रेष्ठ है उसको आपको बोलते रहना है। ஹalleluya हालेलुया। நம்மை திருப்திப்படுத்துகிற நாமம், हमें तृप्त करने वाला नाम, இந்த நாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். इस नाम को आपको हमेशा बोलते रहना है। இரண்டாவது दूसरा जो है நம்மை கழுவுகிற சுத்திகரிக்கிற பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், हमें शुद्ध करने वाला, हमें पवित्र करने वाला, हमें धोने वाला प्रभु यीशु मसीह का लहू, இதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ये हमेशा आपको बोलते रहना है। மூன்றாவது तीसरा जो है சிலுவையிலே நடந்த சம்பவம், वो जो क्रूस पे जो घटना घटी वो அது உங்களுக்கு என்னென்ன சௌபாக்கியத்தை வாங்கி தந்துச்சு, वो क्या सौभाग्यता आपको लेके दिया, என்னென்ன பிளெஸிங்க வாங்கி தந்துச்சு, क्या क्या आशीषें आपको मिला, நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். वो हमेशा आपको बोलते रहना है। நான்காவது चौथी जो बात है ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காயம் தழும்பு, वो प्रभु यीशु मसीह के जो कोड़े खाए जो उन्होंने, அது घाव, நமக்கு प्रभु यीशु मसीह சுகத்தை के घाव, தருது, நமக்கு சுகத்தை தருது. वो हमें चंगाई देता है। இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளின் வல்லமையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். वो प्रभु यीशु मसीह के जो कोड़े खाने से जो हम चंगे हुए उसे हमें बोलते रहना है। ஐந்தாவது पांचवी जो बात है இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை சொல்லிக்கிட்டே वो இருக்கணும். प्रभु यीशु मसीह का पुनरुत्थान का सामर्थ्य ये हमें बोलते रहना है। முதல்ல படிச்ச அந்த நால்கையும் ப்ரூவ் பண்ணது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. और ये 4 बातें जो हमने देखा उन सबको जो प्रूफ किया वो उनकी पुनरुत्थान का सामर्थ्य है। திருப்தி உள்ள ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க இந்த 5 விரல் ஜெபத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். और तृप्त मसीही जीवन का जो लक्ष्य अगर हम देखें तो वो इसमें है, ये 5 बातों को हमें बोलते रहना है। இயேசு என்கிற நாமம், प्रभु यीशु मसीह का नाम, இயேசுவின் ரத்தம், प्रभु यीशु मसीह का लहू, சிலுவையில் நடந்த சம்பவம் அதனுடைய ஆசீர்வாதம், वो कली जो क्रूस पे जो घटना घटी और उसकी आशीषें,
தழும்புகளின் வல்லமை, वो कोड़े खाने के द्वारा जो सामर्थ, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை. वो प्रभु यीशु मसीह का पुनरुत्थान का सामर्थ, இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ये बोलते रहना है। சாப்பிடும்போது சொல்லணும், खाना खाते समय बोलना है, பல்லு தேய்க்கும் போது சொல்லணும். ब्रश करते समय बोलना உங்க है। வலது கை எப்பொழுதுதான் கிரியை செய்யுதோ அப்பெல்லாம் இதை சொல்லி பாருங்க. ये हाथ दाहिना हाथ जब भी काम करता है उस समय बोलते रहना है। நீங்க பூரணமாய் உங்களை திருப்திப்படுத்துகிற கண்மலையாகிய கிறிஸ்துவினிடத்திலே வந்து சேர்ந்துருவீங்க. आपको पूरी तरह तृप्त करने वाला प्रभु यीशु मसीह उस चट्टान के पास आकर खड़े हो जाएंगे। அவரிடத்திலே முழுமையாய் நீங்க வந்து சேரும் பொழுது जब उनके पास पूरी तरह आके आप जब खड़े हो जाएंगे, அவர் உங்களை பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நடத்துவார். वो आपको पवित्र आत्मा के पास चलाएगा। நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே கடந்து செல்லும் பொழுது जब पवित्र आत्मा के पास आप जाएंगे, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வேதாம சத்தியத்திலே வழி நடத்துவார். वो पवित्र आत्मा परमेश्वर आपको बाइबल की शिक्षाओं में चलाएगा। இந்த மூன்று காரியமும் சேர்ந்து நடக்கும் பொழுது जब ये तीनों कार्य साथ में जब चलेगा, இந்த மாதம் நீங்க திருப்தியாகுவீர்கள். इस महीने आप तृप्त हो जाएंगे। கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். परमेश्वर आपको तृप्त करेंगे। எல்லாரும் வலது கையை तो உயர்த்துங்க. अपने दाहिने हाथों को उठाएं। ஆண்டவரே இந்த வசனங்களினாலே உம்முடைய பிள்ளைகளை हे ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर इस वचनों के द्वारा आप सबको आशीषित करें। இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளை திருப்திப்படுத்துவீராக. प्रभु इस महीने आप सबको तृप्त करें प्रभु जी। இந்த சத்தியங்கள் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. प्रभु ये सत्य वचन से प्रभु एक एक बच्चों को आशीषित करने पाए। இந்த ஆன்லைன் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் மேலே உம்முடைய கரம் வந்து இறங்குவதாக. प्रभु जो ऑनलाइन में देख रहे हैं आपका सामर्थ्य हाथ उनके ऊपर उतरने पाए। உண்மை கண்மலை கிறிஸ்துவினிடத்திலே உம்முடைய பிள்ளைகளை இழுத்துக் கொள்வீராக. वो सच्चा जो चट्टान है प्रभु यीशु मसीह के पास आप उन्हें खींच लीजिए। பரிசுத்த ஆவியானவராலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. पवित्र आत्मा के द्वारा आप अपने बच्चों को भर दीजिए। வேத வசனத்தினுடைய உபதேசத்திலே உம்முடைய பிள்ளைகளை வளர்த்துவீராக. वो वचन की शिक्षाओं में प्रभु अपने बच्चों को बढ़ाइए प्रभु जी। ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுவீராக. वो प्रभु अपने बच्चों को आत्मिक रूप में बढ़ाइए प्रभु जी। பெரிய காரியத்தை செய்யுங்க. बड़े काम कीजिए। எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. वो प्रभु हमें उपयोगी बनाइए உம்முடைய प्रभु। இரத்தம் எங்களை பிழைக்க செய்வதாக. वो प्रभु आपका पवित्र लहू हमें बनाने पाए। உம்முடைய இரத்தம் உமக்குள்ளே எங்களை நிலைத்திருக்க செய்வதாக. प्रभु आपका लहू आपके अंदर प्रभु हमें खड़ा रखने के लिए सहायता करने உம்முடைய पाए। இரத்தம் எங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வதாக. वो प्रभु आपका लहू हमें प्रकाशमान करने पाए। உம்முடைய இரத்தம் எங்களை முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க உதவி செய்வதாக प्रभु ஆண்டவரே. आपका पवित्र लहू प्रभु आखिरी दम तक प्रभु जी हमें स्थिर खड़े रहने तुझ में स्थिर खड़े रहने के लिए सहायता करने पाए। எங்களை அர்ப்பணிக்கிறோம். प्रभु अपने आप को अर्पण करते हैं। எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. प्रभु हमें संभाले रहे प्रभु जी। இந்த சபையை நீர் நிலைநிறுத்துவீராக. प्रभु उस कलीसिया को यूं स्थिर खड़ा रखे प्रभु। இந்த ஊழியர் குடும்பத்தை நீர் நிலைநிறுத்துவீராக प्रभु ஆண்டவரே. हमारे सेवक परिवार को यूं स्थिर खड़ा रखे प्रभु। புதிய தரிசனத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக. प्रभु नए दर्शन के साथ अपने बच्चों को प्रभु आप खड़ा रखें प्रभु जी। புதிய ஊழியர்களினாலே உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவீராக. वो प्रभु नए नए सेवकों के साथ प्रभु जिस सेवकों को परमेश्वर तृप्त करें। புதிய எல்லைகளினாலே உம்முடைய பிள்ளைகளை प्रभु திருப்தியாக்குவீராக. नए नए कार्यों के द्वारा प्रभु अपने लोगों को तृप्त करें। பெரிய காரியத்தை செய்யுங்க बड़े ஆண்டவரே. बड़े कार्यों को करें। எங்களை தாழ்த்துகிறோம். प्रभु अपने आप को नम्र करते हैं। அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. अद्भुत काम कीजिए प्रभु। ராஜ்யம் உம்முடையது. प्रभु राज्य आपका है। வல்லமை உம்முடையது ஆண்டவரே. सामर्थ आपका है। மகிமை உம்முடையது. महिमा आपका है। இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. प्रभु ये सारे वचन आपके हैं। அபிஷேகம் உம்முடையது. अभिषेक आपका है। அழைப்பு உம்முடையது. वो बुलाहट आपकी இந்த है। சபை உம்முடையது. ये कलीसिया आपकी है। நீர் வரும் வரை நிலைத்து நிற்கும் वो प्रभु आपके आने तक ये स्थिर खड़े रहने पाए। பாதாளத்தின் கோபுரங்கள் वो அதோலோகோ अधोलोक के कोई भी फाटक இந்த சபையை மேற்கொள்ளாது. वो इस कलीसिया के ऊपर प्रबल ना होने இந்த पाए। சபையை மேற்கொள்ளாது. इस कलीसिया के ऊपर प्रबल ना होने இந்த पाए। சபையை எந்த துஷ்ட சக்திகளும் மேற்கொள்ள மாட்டாது. वो शैतान की कोई भी शक्तियां इस पर प्रबल ना होने நம்முடைய पाए। பிள்ளைகள் எல்லாம் அப்படியே ஆசீர்வதிங்க. प्रभु अपने बच्चों को ऐसे ही आशीष दें। இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க प्रभु ஆண்டவரே. इस आवाज को सुनने वाले हर एक बच्चों को आप आशीषित करें। சுகத்தை கொடுங்க. चंगाई दें। விடுதலை கொடுங்க. छुटकारा दें। பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை கொடுங்க. पवित्र आत्मा की भरपूरी दें। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலுள்ள வல்லமை நம்முடைய பிள்ளைகளை குணப்படுத்துவதாக. प्रभु यीशु मसीह के नाम की जो सामर्थ्य है वो उनको चंगा करने पाए। நீர் வரும்போது எங்களை எல்லாரையும் சேர்த்துக் கொள்வீராக. प्रभु जो आपके आगमन में हमें सब आप इकट्ठा कर लें। உதவி செய்யுங்க. सहायता कीजिए। இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। God bless you. परमेश्वर आपको आशीष दे।